வெல்கம் டு கியூரியஸ் சப்ஜெக்ட் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த நவம்பர் 10ஆம் தேதி நம்ம இந்தியாவோட கேபிட்டலான டெல்லியில ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்திருக்கு. அதுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா நரேந்திர மோடி அவர்களும் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களும் இதுக்கு யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு சரியான தண்டனையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் போறதுக்கு முன்னாடி என்ன டெல்லியில நடந்தது அப்படின்னு ரொம்ப சிம்பிளா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோவை நான் நவம்பர் 15ஆம் தேதி எடுத்திருக்கேன். இந்த 5 நாள்ல என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் கவர்மெண்ட் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். நவம்பர் 10ஆம் தேதி மண்டே அன்னைக்கு ஈவினிங் கிட்டத்தட்ட 6:30 PM இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு உண்டாய் i20 அப்படின்ற கார்ல ஒரு பாம் பிளாஸ்ட் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அந்த சுத்தி இருக்கக்கூடிய 200 மீட்டர் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் சஃபர் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட 13 மக்கள் இறந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 20க்கும் மேல இன்ஜுரி ஆகப்பட்டிருக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா இயரிங் லாஸ், அதாவது காது கேட்காம போயிருக்கு. இதெல்லாம் கூட சொல்லப்படுறது. சரி, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அதாவது நவம்பர் 10 அன்னைக்கு இந்த இன்சிடென்ட் நடக்கும் போது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இதை டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லல. பட் ஆனா 2 நாளைக்கு முன்னாடி இது டெரரிஸ்ட் அட்டாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலியமா இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய டெல்லி போலீஸும் அது மட்டும் இல்லாம அது சுத்தி இருக்கக்கூடிய ஹரியானா போலீஸ் NIA அவங்கலாம் கூட பாத்தீங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா, இதுல மெயின் அக்யூஸ், அதாவது அந்த கார்ல உக்காந்து அந்த பாம்பை ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாருல, அது யார் அப்படின்னா டாக்டர் உமர் உன் நபி அப்படின்ற ஒரு டாக்டர் தான். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா டாக்டர் முஜமில் ஷக்கீல் கானி அப்படின்றவரை இன்வெஸ்டிகேஷன் மூலியமா அவரை அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு பெரிய நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்கை கூடி சீக்கிரத்துல நாங்க கண்டுபிடிப்போம் அப்படின்னு இது போன்ற ஏஜென்சி NIA அவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த டாக்டர் முஜமில எந்த அடிப்படையில இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவர் வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அல்ஃபாலா யூனிவர்சிட்டி கிட்ட இவர் ஒரு 2 ரூம் ரெண்டுக்கு எடுத்திருக்காரு. அந்த ரூம்ல சோதனை பண்ணும் போதுதான் தெரியுது, அந்த ரூம்ல பல்வேறு விதமான வெப்பன்ஸ் லைக் கெமிக்கல்ஸ், அமினோ நைட்ரைட், இது போன்ற பல்வேறு விதமான பாம்ஸ் வெப்பன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அந்த அடிப்படையில தான் இவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த டாக்டர் உமர் தான் அப்படின்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது பாம் பிளாஸ்ட் ஆச்சுல, அப்போ அவரோட பார்ட்ஸ், சில பார்ட்ஸ்கள் கிடைச்சிருக்கு. அந்த பார்ட்ஸோடையும் இவரோட DNA சாம்பிள் அண்ட் அவங்க பேரண்ட்ஸோட DNA சாம்பிளை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அது ஒத்து போகுது. அதை வச்சுதான் இவர் தான் அந்த கார் உள்ள இருந்திருக்காரு, இவர் தான் செயல்படுத்தி இருக்காரு அப்படின்னு தெரிய வருது.